அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் சொல்லும் சொற்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். நம் சொற்களுக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறதா, சொற்களுக்கு இவ்வளவு வலிமை உள்ளதா என்ற தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு அழகான மகள் இருந்தால். அந்த மகள் அறிவிலையும் அழகிலையும் தலை சிறந்தவளாக இருந்தால். எல்லா கலைகளையும் துடுக்குத்தரமும் அழகும் அறிவும் அனைத்தும் ஒருங்கே அமைந்த ஒரு அழகான இளவரசி அந்த அரசருக்கு மகளாக இருந்தார். நாட்களும் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த இளவரசி பருவ வயது அடைகிறாள். சிறுவயது முதலே அந்த இளவரசிக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவருடைய ஒரே ஒரு குணம் என்னவென்று கேட்டால், அனைவரையும் எடுத்தெறிந்து பேசுவது. அடுத்தவரிடம் பேசும்போது கடுமையான சொற்களை உபயோகப்படுத்துவது. அது அந்த மன்னருக்கு வெகு கவலை அளித்தது. என் மகள் இவ்வளவு அழகும் அறிவும் உடைய மகள், அனைத்து கலைகளையும் கற்றறிந்தவள், அவள் அனைத்து திறமைகளையும் கொண்டவள், என் மகளுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதே. அவளுடைய கடும் சொற்களால் அடுத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்தவர்களுடைய வேதனையை அறியாது என் மகள் சொற்களை உதிர்க்கிறாளே என்பதில் அரசருக்கு மிகுந்த மனவருத்தம் இருந்தது. இதை எவ்வளவோ முறை தன்னுடைய மகளுக்கு அரசர் எடுத்து கூறியும் மகளுக்கு அது புரிவதாகவே இல்லை. நான் பேசுவது சரிதானே, நான் யதார்த்தமாக நான் பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது, நான் உள்ளதை உள்ளபடிதானே சொல்கிறேன் என்று அந்த இளவரசிக்கு தான் செய்யும் தவறு என்னவென்றே புரியாமல் நாட்களும் போய்கொண்டிருந்தன. அரசருக்கும் மிகுந்த கவலை. இளவரசிக்கு திருமண வயது நெருங்கி கொண்டிருக்கிறது. திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அவர் புகுந்த வீட்டிற்கு செல்லும்போது இதே குணாதிசயங்களோடு சென்றால் புகுந்த வீட்டில் என் மகள் எப்படி வாழ்வாள், அவளுடைய இந்த யதார்த்தமான பேச்சு என்ற சொற்களால் அவள் புகுந்த வீட்டில் அவர்களுடைய கருத்துகளுக்கு மாறுபட்ட கருத்தாக என் மகள் பேசிவிடுவாளோ என்ற ஐயம் அந்த அரசனுக்கு இருந்தது. அதனால் இது எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அமைச்சரிடம் ஆலோசனை கேட்கிறார். அமைச்சரும் அதற்கு, அரசரே, நான் இளவரசியை மாற்றி காட்டுகிறேன் என்று அமைச்சரும் அதற்கு உறுதிமொழி கொடுக்கிறார். அதன்படி அமைச்சர் ஒரு ஆலோசனை கூறுகிறார். இளவரசியை என் சொற்கள் படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அரசரிடம் கேட்டுக்கொள்கிறார். அரசரும், உங்கள் விருப்பப்படி இளவரசியை நீங்கள் மாற்றி கொடுத்தால் போதும், இளவரசியின் குணாதிசயங்கள் எனக்கு மாறி கிடைத்தால் போதும் என்ற அரசரும் கூற, அமைச்சரும் இளவரசியை சென்று பார்க்கிறார். இளவரசியிடம் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். இளவரசியிடம், உங்களுக்கு அனைத்து கலைகளும் கற்றிருக்கிறீர்கள், அவ்வளவு அழகும் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இருந்தும் நீங்கள் பிறரிடம் மனம் நோகாமல் பேசுவது எப்படி என்ற கலையை உங்களுக்கு இதுவரை நீங்கள் படிக்கவில்லை, நீங்கள் அது உணரவும் இல்லை. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் திருத்திக் கொண்டால் உங்கள் வாழ்வில் நீங்கள் பெரும் முன்னேற்றங்களையும் பெரும் உயரத்திற்கு நீங்கள் செல்லலாம். அதனால் நான் சொல்லும் இந்த பயிற்சியை உங்களுக்கு எடுக்க தயாரா என்று இளவரசியிடம் அமைச்சர் கேட்கிறார். அதை கேட்ட இளவரசியும், அனைவரும் அவருக்கு தான் என்ன பேசுகிறோம், தான் என்ன தவறு செய்கிறோம் என்பது இதுவரை அவர் உணர்ந்ததே இல்லை. இருந்தாலும் அனைவரும் சொல்கிறார்களே, தன் தந்தை உட்பட தான் பேசுவது சரியில்லை என்று சொல்கிறார்களே, எனக்கு பேசும் தன்மை குறைவு என்று சொல்கிறார்களே, அப்போ இந்த பயிற்சி என்னதான் என்று பார்ப்போம் என்ற முடிவுக்கு இளவரசியும் வருகிறார். அமைச்சரிடம் அவரும் சம்மதம் தெரிவிக்கிறார். அமைச்சரும் இளவரசியை அழைத்து கொண்டு ஒரு புதிய நகருக்கு செல்கிறார். அந்த புதிய நகரில் மனிதர்களே இல்லை. அங்கு குரங்குகளின் நகரம். அங்கு குரங்குகள் மட்டும்தான் வாழ்கின்றன. அந்த அமைச்சர் இளவரசியிடம் சொல்கிறார், இந்த குரங்கு நகரத்தில் சென்று நீங்கள் அந்த குரங்கு அரசனை சந்தித்து அவரிடம் பேசிவிட்டு நீங்கள் நாடு திரும்ப வேண்டும். இதுதான் உங்கள் பயிற்சிக்கான முறை என்று சொல்கிறார். உடனே இளவரசியும், இவ்வளவுதானே, இது சாதாரண விஷயமாயிற்றே, என்ன இந்த குரங்கு நகரத்துக்கு நான் செல்ல வேண்டும், அங்குள்ள குரங்கு அரசரை சந்தித்து நான் பேசிவிட்டு நாடு திரும்ப வேண்டும், இவ்வளவுதானே, அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறி அமைச்சருடன் இளவரசியும் செல்கிறார். அமைச்சர் இளவரசியை கொண்டு போய் அந்த குரங்கு நகரத்தின் முன்பு இறக்கிவிட்டு அமைச்சர் நாடு திரும்புகிறார். இளவரசியும் அந்த குரங்கு நகரத்திற்குள் செல்வதற்காக நுழைவாயிலில் வருகிறார். அங்கே காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வித்தியாசமாக மனித உருவில் இருக்கின்ற இந்த இளவரசியை பார்த்து, நீ யார், எங்கள் நகரத்திற்கு நீ எதற்காக வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே இளவரசியும், எனக்கு உடனே உன் அரசனை பார்க்க வேண்டும், வழியை விடு என்று இளவரசியும் சற்றும் யோசிக்காமல் அவள் நாட்டில் பேசுவது போல் இந்த குரங்குகளிடம் பேசுகிறார். குரங்கு காவலாளிகளுக்கு உடனே கோபம் வருகிறது. எவ்வளவு பெரிய பெண்ணா நீ இருந்தாலும் எங்கள் நாட்டில் எங்கள் அரசனை பார்க்க நீ பணிவாக பேச வேண்டாமா, நீ என்ன இவ்வளவு ஆணவமாக பேசுகிறாய், உன்னை உடனே கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இளவரசியை அந்த குரங்குகள் கைது செய்து குரங்கு அரசரிடம் கொண்டு போய் முன்பு நிறுத்துகிறார்கள். குரங்கு அரசரும், நீ யார் பெண்ணே என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண்ணும், நான் எங்களுடைய நாட்டு சோழ நாடு, நாங்கள் அங்கு இளவரசியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய நாட்டின் பெருமைகளையும் தந்தையின் பெருமைகளையும் எல்லாம் அவள் பெருமையாக சொல்கிறாள். நான் இங்கே எதற்காக வந்தேன் தெரியுமா, நான் உங்களை கண்டு வருவதாக என்னுடைய மந்திரியிடம் நான் சவால் விட்டு வந்திருக்கிறேன், அதற்காக நான் வந்தேன் என்று அவளும் சொல்கிறாள். இதை கேட்ட குரங்கு அரசரும், சரி, நீ கூறியது அனைத்தும் சரி, என்னை சந்தித்து நீ போவதுதான் உன் சவாலில் நீ ஜெயிப்பதற்கான யுத்தி என்றால் ஒன்றும் கவலை இல்லை. நான் உன்னிடம் சில கேள்விகள் கேட்கிறேன், நீ அதற்கான பதில்களை கூற வேண்டும். என்னை பற்றி நீ நன்கு புகழ்ந்து பேசிவிட்டு நீ இங்கிருந்து செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்.
உடனே இளவரசியும் என்ன சொல்கிறார், உனக்கு இங்கிருந்து செல்ல வேண்டுமானால் நீ என்னை பற்றி 2 நல்ல வார்த்தைகள் பேசிவிட்டு இங்கிருந்து செல்லலாம் என்று குரங்கு அரசர் கூறியதும் இளவரசியும் நம் இங்கிருந்து எப்படியாவது போக வேண்டும், அப்பொழுதுதானே நாம் இந்த சவாலில் ஜெயித்ததாக அர்த்தம். அதனால் இந்த குரங்கு அரசன் கூறியது போல் அவரை பற்றி 4 வார்த்தைகள் சொல்லிவிட்டு இங்கிருந்து கிளப்புவோம் என்ற முடிவுக்கு வந்து இளவரசியும் கூறுகிறார். குரங்கரசா நீ ஒரு நல்ல அரசன். குரங்கரசா உன் நாட்டில் உள்ள குரங்குகளாக இருந்தாலும் உன் நாட்டு குரங்குகள் அனைத்தும் நல்ல குரங்குகள். உன் நாட்டு குரங்கு பிரஜைகள் அனைவரும் நல்லவர்கள். உன் நாட்டு குரங்கு காவலர்கள் மிக திறமையானவர்கள். குரங்கு அரசனான நீயும் திறமையானவன். உங்கள் குரங்கு ராஜ்யமே மிகவும் அற்புதம் என்று குரங்கு என்று பல முறை அந்த குரங்கு அரசனிடம் குரங்குகளை பற்றின பெருமைகளை பேசுகிறார். ஆனால் அந்த குரங்கு அரசருக்கு அவள் பேசுவது ரசிக்கவில்லை. உடனே அவளை கைது செய்து சிறையில் அடைங்கள் என்று குரங்கு அரசர் உத்தரவிடுகிறார். அதை கேட்டதும் இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம். ஒரே அதிர்ச்சி. எதற்காக என்னை நான் உங்களை புகழ்ந்துதானே பேசினேன், என்னை எதற்கு கொண்டு போய் இப்போது சிறையில் அடைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். குரங்கரசனை, முட்டாளே, உனக்கு அறிவில்லையா, நான் உன்னை புகழ்ந்துதானே பேசினேன், என்னை எதற்காக சிறையில் அடைக்கிறார் என்று மீண்டும் அவள் கூவுகிறாள், கதறுகிறாள். அதை என்றும் பொருட்படுத்தாமல் உடனடியாக அவளை கொண்டு போய் சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடுகிறார் குரங்கரசர். குரங்கு காவலர்களும் கொண்டு போய் இளவரசியை சிறையில் அடைக்கிறார்கள். அவர் வந்து வாரம் ஒரு முறை இந்த இளவரசியை சந்திப்பதற்காக, அங்குள்ள கைதிகளையும் சந்திப்பதற்காக இந்த அரசர் வருவது வழக்கம். அப்படி வரும்போது இந்த இளவரசியை பார்க்கிறார். பெண்ணே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும்போது, அட முட்டாள் குரங்கரசா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நான் உன்னை புகழ்ந்து தானே பேசினேன், என்னை ஏன் சிறை அடைத்து வைத்திருக்கிறாய், என்னை உடனடியாக விடுதலை செய், இல்லை என்றால் நான் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. நான் வெளியே வந்தால் என் தந்தையிடம் சொல்லி உன்னையும் உன் நாட்டு பிரஜைகளையும் உன் நகரத்தையும் உன் நாட்டையும் நான் அழித்து விடுவேன். தயவுசெய்து என்னை திறந்து விடு குரங்கு அரசனை, நீ ஒரு குரங்கு என்பதை நிரூபித்து விட்டாய் என்று மீண்டும் அதே வசைமொழி பாடுகிறார். இதை கேட்டதும் குரங்குக்கு மீண்டும் இவளுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் இந்த குரங்கு அரசன் வருவதும் இந்த பெண்மணி குரங்கு அரசனை வசைபாடுவதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இளவரசியும் குரங்கரசனை வசைபாடிக்கொண்டே இருக்கிறார். அதை கேட்டு குரங்கரசனும் இளவரசிக்கு தண்டனைகள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இளவரசியை விடுவிப்பதாகவே இல்லை. வெகு நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அமைச்சருக்கு கவலை அடைகிறது. நாம் சொன்ன நாட்களுக்குள் இளவரசி சவாலில் ஜெயித்துவிட்டு வருவதாக சொல்லியிருந்தாரே, இன்னும் இத்தனை நாட்கள் ஆகியும் வரவில்லையே என்று அமைச்சருக்கும் அரசருக்கும் கவலை ஏற்படுகிறது. உடனே அரசர், என் மகளை போய் சென்று பார்த்து, நீ எங்கு பயிற்சி அளிக்க அனுப்பி வைத்தாயோ அங்கு போய் என் மகளை பார்த்து திருப்பி கொண்டு வர வேண்டும். என் மகளுக்கு ஏதாவது ஆபத்து இருந்ததா, என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை, என் மகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அந்த அரசரும் அமைச்சருக்கு உத்தரவிடுகிறார். அமைச்சரும் அந்த குரங்கு நகரத்திற்கு வருகிறார். குரங்கு நகரத்திற்கு வரும்போது அங்கு வந்து இதேபோல் குரங்கு காவலர்கள், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த அமைச்சரும் பணிவுடன் சொல்கிறார், நான் உங்கள் அரசனை காண வந்திருக்கிறேன் என்று குரங்கு காவலர்களிடம் தெரிவிக்கிறார். நான் பணிவோடு உங்கள் அரசனை காண வந்திருக்கிறேன் என்ற செய்தி கூறுங்கள் என்கிறார். காவலர்களும் போய் குரங்கரசனிடம் பணிவோடும் அன்போடும் வணக்கத்தோடும் அவர்கள் உங்களை காண விருப்பப்படுகிறார் ஒரு மனிதர் என்று விவரம் சொல்கிறார். உடனே குரங்கரசனும் அந்த அமைச்சரை வர வைக்கிறார். குரங்கரசன் வந்து, நீங்கள் எதற்காக என்னை காண வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அமைச்சரும் சொல்கிறார், எங்கள் நாட்டு இளவரசியை நான் ஒரு சவாலுக்கு வேண்டி உங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்தேன். அவள் அந்த சவாலில் ஜெயித்து வர வேண்டும் என்பதுதான் இந்த இதாக இருந்தது. அந்த சவாலை வந்து இங்கே என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. சவாலில் ஜெயித்தாளா தோற்றாளா, எங்கள் நாட்டு இளவரசி இங்கே இருக்கிறாளா என்ன என்றே தெரியவில்லை. உங்கள் நாட்டில் இறக்கிவிட்டு சென்ற எங்கள் இளவரசியை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று அவரும் பணிவுடன் சொல்லியிருக்கிறார். அதற்கு அவரும், அந்த பெண்மணி உங்கள் நாட்டு இளவரசி தானா, எங்கள் சிறையில் தான் உள்ளார் என்று அந்த குரங்கரசன் கூறியிருக்கிறார். உடனே அமைச்சரும் குரங்கரசரிடம் எப்படியாவது அந்த இளவரசியை நாம் இங்கிருந்து மீட்டு கொண்டு போய் விட வேண்டும் என்ற ஆர்வமும் ஆவலும் அவரை தொற்றிக்கொள்கிறது. அப்பொழுது அரசே, அந்த அரசரும் இதே இளவரசியிடம் சொன்னது போல் என்னை பற்றி நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் 4 நல்ல வார்த்தை சொல்லி விட்டுட்டு செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறார், அரசர் மிகவும் பண்பானவர், அரசர் மிகவும் அழகானவர், அரசருடைய அழகை போல் இந்த நாடும் இந்த நாட்டு பிரஜைகளும் இந்த நாட்டில் வாழும் மக்களும் காவலர்களும் அனைவரும் அழகானவர்கள், அன்பானவர்கள், தெய்வீகமானவர்கள், அன்புள்ளமும் கருணையுள்ளமும் கொண்டவர்கள். இந்த நாட்டு அரசர் அன்பும் கருணையும் நல்ல ஒழுக்கமும் நற்பண்பும் நிறைந்த எங்கள் அரசர், கருணைக்கடலான இந்த அரசர் எங்கள் நாட்டு இளவரசியை சிறையிலிருந்து விடுவிப்பார் என்று நம்பிக்கையோடு நான் கேட்கிறேன். அரசே, எங்கள் நாட்டு இளவரசியை நீங்கள் விடுவிக்க வேண்டும். கருணைக்கடலாய அரசே, எங்கள் இளவரசியை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நிறைய அவர் நல்ல மொழிகளில் அரசரை புகழ்ந்து அவர் பேசியிருக்கிறார். அதை கேட்டதும் மனமகிழ்ந்த குரங்கரசர் இளவரசியை விடுவிக்குமாறு கட்டளையிடுகிறார். இளவரசியும் விடுவிக்கப்படுகிறார். இளவரசியை அழைத்து கொண்டு அமைச்சர் ரதம் ஏறி தன்னுடைய நாட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம். நான் இவ்வளவு பெரிய இளவரசி, நான் என்ன சொல்லியும் அந்த குரங்கரசன் முட்டாள் என்னை விடவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கூறினீர்கள், உங்களையும் இதேபோல் கைது செய்தார்களா, உங்களிடமும் இதேபோல் கேள்விகள் கேட்கப்பட்டதா, உங்களிடம் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது, என்னிடம் கேட்ட அதே கேள்விகள் உங்களிடம் கேட்கப்பட்டதா, நான் கேட்டு அவர்கள் என்னை விடாமல் நீங்கள் கேட்டதும் எப்படி என்னை விட்டார்கள் என்று ஒரே ஆச்சரியத்தில் கேட்கிறாள் இளவரசி அமைச்சரிடம். அதை கேட்ட அமைச்சர் சொல்கிறார், இளவரசி, நான் உங்களை கற்பதற்காக
உங்களை வாழ்வியல் கற்பிப்பதற்காக உங்களை அனுப்பி வைத்தேன். இன்னும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. உங்களிடம் கேட்கப்பட்ட மாதிரி அதே கேள்விகள் தான் குரங்கு அரசர் என்னிடமும் கேட்டார். ஆனால் நான் அந்த இடத்தில் அரசரிடம், நீங்கள் அன்பானவர், நீங்கள் அழகானவர், நீங்கள் கருணை உள்ளம் நிறைந்தவர், உங்கள் நாட்டு பிரஜைகள் அன்பானவர்கள், ஒழுக்க சீலர்கள், உங்கள் நாட்டு காவலர்கள் வீரமானவர்கள், நீங்களும் உங்கள் நாட்டு பிரஜைகளும் உங்கள் நாட்டு காவலர்களும் உங்கள் நகரமும் அருமையானது, அற்புதமானது, அன்பானது என்று நான் அவரை புகழ்ந்து பேசினேன். அந்த இடத்தில் ஒரு இடத்திலும் கூட அவர்கள் குரங்காகவே இருந்தாலும், நீங்கள் குரங்கு அரசர், குரங்கு காவலர், குரங்கு பிரஜைகள், குரங்கு நகரம் என்று எந்த இடத்திலும் நான் குரங்கு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தவே இல்லை. அவரை அன்பானவர், அழகானவர், அறிவானவர், அரசர் என்ற மரியாதையோடு தான் நான் அவரிடம் பேசினேன். அதனால் தான் நீங்கள் கருணை உள்ளம் கொண்டவர், எங்கள் நாட்டு இளவரசியை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று அவரிடம் நான் விண்ணப்பித்தேன். அதை கேட்டு அவரும் என் விண்ணப்பத்தை கேட்டு என் மொழிகளை கேட்டு அவரும் மனமிறங்கி உங்களை விடுவித்தார். இளவரசி, நான் இந்த நாட்டுக்கு உங்களை அனுப்பியதே உங்களுக்கு வாழ்வியல் பாடம் கற்பிப்பதற்காகத்தான். நாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு தாழ்மையில் இருந்தாலும், நம் பேசக்கூடிய சொற்கள் அடுத்தவரின் மனதை வேதனைப்படுத்தாமல், அடுத்தவரிடம் நம் கடும் சொற்களால் ஒரே வார்த்தையை நீங்கள் கூறிய அதே வார்த்தைகளை நான் குரங்கு என்ற வார்த்தையை மட்டும் நீக்கிவிட்டு அரசே 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 என்று நான் கூறியதால் எனக்கு இன்று உங்களை விடுவித்து கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுபோல் நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நம் பேசும் சொற்கள் சிறிய சொற்களாக இருந்தாலும் அது கடும் சொற்களாக இருக்கும். அந்த கடும் சொற்களை விடுத்து அந்த இடத்தில் நல்ல சொற்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாம் புத்தி கூர்மையோடு நாம் பேசும்பொழுது எப்பொழுதும் கவன சிதறல் இல்லாமல் கவனமுடன் நாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை அங்கு அனுப்பி வைத்தேன். இனியாவது இந்த வாழ்க்கை பாடத்திலிருந்து நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் நீங்கள் பேசும்போது மிகவும் கவனமாக, அடுத்தவர்களின் மனம் நோகாதபடி, அடுத்தவர்களை புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு தக்கபடி நாம் உரையாட வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட வாழ்வியல் பாடம் என்று சொல்லி முடித்தாராம் அமைச்சர். அதேபோல் மக்களே, நாமும் நம் அன்றாட வாழ்வில் யதார்த்தமாக பேசுகிறோம், யதார்த்தமாக இருக்கிறோம் என்ற பேரில் நாம் அடுத்தவர்கள் மனதில் வேதனைப்படுமா என்று தெரியாமல் நாம் பேசும் சிறு சொற்களும் பெரும் கடும் சொற்களாகி அவர்கள் மனதை காயப்படுத்துகிறது. அது நமக்கு அறியாது. ஆனால் நம்முடைய ஒரு சிறு சொற்கள் அடுத்தவர்கள் மனதை பெருமளவில் காயப்படுத்தும். அதனுடைய வலியும் கர்மாவும் நம்மளையும் வந்து சேரும். அதனால் நம் ஒருவரை வார்த்தைகளால் கூட ஒருவரை வேதனைப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய அந்த சிறு சொற்கள் அடுத்தவர்களுக்கு பெரும் வேதனை தருவதானால் அந்த சிறு சொற்களையே நம் நல்ல சொற்களாக்கி அடுத்தவர்கள் மனதில் நாம் இடம் பிடிக்க பார்க்க வேண்டும். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் இதுதான். நம் கடும் சொற்களை விடுத்து அன்பான சொற்களை பயன்படுத்தி அடுத்தவர் மனதில் என்றும் நாம் நிலைத்திருக்க வேண்டி நம் சொற்களை அழகான சொற்களாக பயன்படுத்துவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.